சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தர்ஷினி எங்க? அப்பா, இங்க எதுக்குப்பா வந்தீங்க? தர்ஷினிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு தகவல் வந்துச்சு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற. புள்ள எங்கம்மா? தன்னோட கனவை அடைய போற முதல் படிய என் பொண்ணு எடுத்து வச்சிருக்கா. அப்புறம் நான் தர்ஷினியோட கோச்சிட்ட பேசினேன். இன்னும் 4 நாளில் காம்படிஷன் வருது. நிச்சயமா தர்ஷினியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறா. அது மட்டும் இது ஒரு நிமிஷம். மா, ஆல் தி பெஸ்ட் மா. இது பாருங்கப்பா, எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்க கிளம்புங்கப்பா. என்னம்மா சொல்ற? நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன்னு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்றேன்ப்பா. நீங்க கிளம்புங்கப்பா. என்னது, வீட்டை விட்டு புரியா? என்னம்மா சொல்ற? அவங்க மட்டும் இல்லை, நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கோம். இங்கே நிற்கிறாங்களே எங்கள் வீட்டு ஆம்பளைங்களும், அவங்களும் வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன். இது என் வீடு, நான் எங்கள் அம்மான்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தாருல ஒருத்தர், அவங்களே இந்த மாளிகையை கட்டிட்டு ஆளட்டும். ஏமா நீங்க ஏன் போகணும்? உங்க எல்லாருக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு, ஏன் போகணும்? ஐயோ அப்பா, போதும். இந்த உரிமை பெருமைன்னு யோசிச்சு இந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்தது, எங்க வாழ்க்கை மண்ணோட மண்ணா போனது எல்லாமே போதும். நாங்க இழந்ததும் போதும், பட்டதும் போதும். அக்கா வாங்க, நம்ம போவோம். நந்தினி, அப்பா சொல்றது சரின்னு சொல்ல வரீங்களா? எனக்கும் எங்க போறோம் என்ன செய்ய போறோம்னு எதுவும் விளங்கல. இவங்க கிட்ட குழப்பத்துல கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்காண்டி திரும்ப உங்க அண்ணனை நம்பிலாம் வாழ முடியாதுங்க. சோத்துல உப்பு போட்டு தானே சமைச்சேன், உப்பு போட்டு தானே சாப்பிட்டீங்க. நான் கேக்குறேன், உங்க அண்ணன் உங்களெல்லாம் எவ்வளவு பேசியிருப்பாரு, இதே இடத்துல நிக்க வச்சு உங்களை என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாரு. எல்லாம் மறந்து போச்சா? இன்னமும் அவர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு துடிக்கிறா? எங்களுக்கு இந்த அரண்மனையில சந்தோஷமா வாழ தகுதி இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? எங்களை ஆள விடுங்க. என்ன லூசா நீங்க? என்ன இந்த வீடு அவரோட உழைப்புல மட்டும் தான் இருக்கா? ஏன் நான் உழைக்கல, ஞானம் உழைக்கல, சக்தி உழைக்கலையா? எல்லாரோட உழைப்பும் இதுல இருக்கு. சரி, அதுக்காண்டி இப்போ என்ன பங்கு கேட்க போறீங்களா? இல்ல நஷ்ட ஈடு ஏதாவது கேட்க போறீங்களா? ஆமா கேப்போம். கேக்குறதுனால என்ன தப்பு இருக்கு? நாங்களும் உழைச்சிருக்கோம்ல. அடேங்கப்பா, நாங்க உழைக்காத உழைப்பத்தான் நீங்க உழைச்சிட போறீங்களா? நீங்க உழைச்சாலும் இப்ப அதுக்காக பங்கு கேட்டா அவர் கொடுத்துருவாரா? இத்தனை வருஷம் அவர் அட்டைப்பூச்சி மாதிரி உங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு குடிக்கையில இந்த உரிமை பெருமை எல்லாம் தெரியல. இப்ப போய் கேட்க போறிய, அவர் கொடுக்க போறாரு. அதுக்காண்டி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிட முடியுமா? எங்க அம்மா எப்படி அவரை பெத்து வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் எங்களையும் பெத்து வளர்த்தாங்க. எங்களுக்கும் இங்க எல்லா சம உரிமையும் இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப சிறப்புங்க. சரி, உங்க அம்மாவையே கேளுங்க. சொல்லுங்க உங்க அம்மாவை. எனக்கு என் மூத்த பிள்ளையும் நான் பெத்த மத்த பிள்ளைகளும் ஒண்ணுதான்னு ஒத்த வார்த்தை சொல்லுங்க. இல்ல இவங்க எல்லாரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் சொல்லுங்களேன். என் காதை அறுத்துக்கிறேன். சொல்லுங்க. அக்கா, இவங்களுக்கு நம்ம பேசுறது அவ்வளவு சீக்கிரம் விளங்காது. இவங்களுக்கு எப்போ விளங்குதோ அப்போ முடிவு எடுத்துக்கிட்டோம்.
நம்ம போவோம் வாங்க. குடும்பம் வேணா கிளம்பட்டும், இல்ல அண்ணன் காலடியிலே விழுந்து சாவட்டும். பெருசா அப்பதா இங்க வாடா. உங்க அப்பா எங்கேன்னு பார்த்து கூட்டிட்டு வாடா. அவன் எங்க போனான்னு தெரியல, இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, போய் நான் பார்த்துட்டு போறேன். வாடா. பயமா இருக்குடா. வாங்க சார், என்னமோ நடக்குது, பாப்போம் வாங்க. பா 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 என்னப்பா இந்த கோலத்துல இருக்க? என்னப்பா ஆச்சு? பா பா வாப்பா, வீட்டுக்கு போலாம். பா வண்டியில போலாம், வாப்பா. என்னாச்சுன்னு சொன்னாதான்ப்பா தெரியும். நீ இப்படி இருந்தா எங்களுக்கு என்னப்பா தெரியும்?